முதல்வரோட இன்ப நிதி கலந்துக்கிட்டாரு. எந்த அளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? கடந்த ஆண்டுகளிலும் சிறப்பாகத்தான் நடைபெற்றுச்சு. இதில் எந்த விதமான ஒரு சிறு தவறு செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் வீடியோ பதிவாகுது. பத்திரிகை துறை தொலைக்காட்சி நண்பர்களுடைய நேரடி பார்வையில் தான் இந்த ஜல்லிக்கட்டும் நடைபெறுகிறது. அதில் சில நேரங்களில் எங்களுக்கு 10 நிமிஷம் குறைவாக இருந்துருச்சு, சில பேர்களுக்கு 10 நிமிஷம் கூட ஆயிடுச்சு அப்படின்ற பேச்சுக்கு இடமில்லாமல் அந்தந்த ரவுண்டில் யார் சிறந்தவர்களின் தேர்வு பண்ணி கடைசியில் அந்த தேர்வு பண்ண அத்தனை பேருக்கும் முழுமையாக அந்த கடைசி சுற்றில் வாய்ப்பு தருகிற போது எந்த விதமான விமர்சனக்கும் இடமில்லாமல் அது முழுமையாக இன்றைக்கு 3 ஜல்லிக்கட்டிலையும் வெற்றி பெற்று நிறைவு பெற்றிருக்கிறது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டை உறுதி செய்தது அலங்காநல்லூர். அதே போல பாலமேடு, அவனியாபுரம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்கள் மீதும் தமிழ் மக்கள் மீதும் எந்த அளவிற்கு அந்த உணர்வோடு இந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவு வழங்கியின் பேரில் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தலைமையில் இந்த 3 ஜல்லிக்கட்டும் சிறப்பாக நடைபெற்றது. அதே நேரத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், அதே போல வருவாய்த்துறை, நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை, கால்நடைத்துறை, உள்ளாட்சித்துறை, ஊர வளர்ச்சித்துறை, அனைத்து துறைகளையும் காவல் அதற்கு மேலாக 3 ஜல்லிக்கட்டிலையுமே அது மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை, மாநகராட்சியினுடைய ஆணையர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இரவு பகல் பாராது முழுமையாக முழு ஒத்துழைப்பு தந்து இன்றைக்கு இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, பொனியாறு ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த ஜல்லிக்கட்டுகள் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 9ஆம் தேதி ஏனென்று சொன்னால் அதற்கென்று கட்டணம் நிர்ணயிக்கக்கூடிய கொஞ்சம் பணிகளெல்லாம் நிறைவு பெற்று 9ஆம் தேதி நடத்துவதற்காக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடத்திலே அதற்கு மனு செய்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான உத்தரவை பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த உத்தரவுடன் 9ஆம் தேதி அதற்கான ஜல்லிக்கட்டு நிகழ்வு மட்டுமல்ல, அனைத்து விளையாட்டுகளும் அந்த ஏறுதளவு கலைஞருடைய நூற்றாண்டு அரங்கத்திலே மிக சிறப்பாக நடைபெறும் என்பது தெரிவித்துள்ளது. நாங்கள் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் அந்த நிகழ்வை ஏறுதல் நிகழ்வுகளை தமிழகத்தினுடைய மக்களுடைய சார்பிலே மிக பிரமாண்டமாக துவக்கி வைத்தார் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். 9ஆம் தேதி எப்படி இருக்கு அவருடைய சூழ்நிலை தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களை வச்சு நடத்தினால ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா? அதாவது கடந்த ஆண்டுகளிலும் சிறப்பாகத்தான் நடைபெற்றுச்சு. இதில் எந்த விதமான ஒரு சிறு தவறு செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் வீடியோ பதிவாகுது. பத்திரிகை துறை தொலைக்காட்சி நண்பர்களுடைய நேரடி பார்வையில் தான் இந்த ஜல்லிக்கட்டும் நடைபெறுகிறது. அதில் சில நேரங்களில் எங்களுக்கு 10 நிமிஷம் குறைவாக இருந்துருச்சு, சில பேர்களுக்கு 10 நிமிஷம் கூட ஆயிடுச்சு அப்படின்ற பேச்சுக்கு இடமில்லாமல் அந்தந்த ரவுண்டில் யார் சிறந்தவர்களின் தேர்வு பண்ணி கடைசியில் அந்த தேர்வு பண்ண அத்தனை பேருக்கும் முழுமையாக அந்த கடைசி சுற்றில் வாய்ப்பு தருகிற போது எந்த விதமான விமர்சனக்கும் இடமில்லாமல் அது முழுமையாக இன்றைக்கு 3 ஜல்லிக்கட்டிலையும் வெற்றி பெற்று நிறைவு பெற்றிருக்கிறது. துணை முதல்வரோட இன்ப நிதி கலந்துக்கிட்டாரு. எந்த அளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? துணை முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அதாவது துணை முதல்வர் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து 5 ஆண்டு காலம் வந்து கொண்டிருக்கிறார். அதோடு இன்றைக்கு ஆர்வத்தோடு அவர் இந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறார்கள். அதுபோக அவருடைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. அதுபோக இன்னைக்கு ஆஸ்திரேலியாவினுடைய
எம்பி சொல்லக்கூடிய அவரும் வந்திருக்கிறாரு. பல்வேறு இன்றைக்கு நீதியரசர் வந்திருக்காங்க, பல்வேறு துறையினுடைய வந்திருக்கிறாங்க, பொதுமக்கள் வந்திருக்காங்க, எல்லா துறையினுடைய பார்வையாளர் வந்திருக்கிறாங்க. இந்த சல்லிக்கட்டு அலங்காநல்லூர் சல்லிக்கட்டு மிக சிறப்பானது, உலகம் முழுவதும் புகழப்பட்டக்கூடிய தமிழர்களுடைய பாராட்டு பெற்றக்கூடிய சல்லிக்கட்டு. இன்றைக்கு எல்லோரும் வந்திருப்பதை மனதார பாராட்டுவதோடு வாழ்த்துகிறதும், இன்றைக்கு நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நேற்றைய தினம் இருந்தார்கள், அவர்களுக்கும் மனம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டாக இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். எல்லா துறையும் எங்களுடைய ஒரு இரவு சிறப்பாக Thank you.